ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. எங்க வீட்ல கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு சில பலகாரங்கள் செஞ்சேன். அதுல ஒண்ணுதான் ரிப்பன் பக்கோடா. அந்த ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதா இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோவுக்கு போறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து கடையில வாங்கினது, அப்படி இல்லைன்னா வீட்டுல செஞ்ச மாவு சேர்த்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லைய நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாவை சலிச்சு வச்சிருக்கேன், அதை இப்ப சேர்த்துக்கலாம். இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் இன்னைக்கு சேர்க்கல. அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது நான் போட்டிருக்கிறது வந்து மைல்டான காரம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன பட்டர் போட்டுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள பட்டரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையில வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு நல்ல சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பொதுவாகவே நம்ம ரிப்பன் பக்கோடா செய்யணும்னா 1 கப் அளவு அரிசி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்ப்போம். அப்படி இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையே நல்லா பவுடர் பண்ணி அந்த மாவை சேர்ப்போம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கலந்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. ரிப்பன் பக்கோடா புளியறது வந்து 2 விதமா புளியலாம். நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சமா காட்டுறேன். ஒண்ணு வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்கும், இன்னொன்னு வந்து உங்களுக்கு நல்லா சுத்துற மாதிரி இருக்கும். இப்ப குழாயில வந்து நல்ல எண்ணெயை தடவிக்கோங்க. இன்னொரு பக்கத்துல அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெயும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்ப மாவுல இருந்து 2 உருண்டையா உருட்டிக்கோங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிட்டு முறுக்கு குழாயில வச்சுக்கலாம். இப்ப ரிப்பன் பக்கோடா புளிய ஆரம்பிச்சுன்னா அடுப்புல வந்து எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து கிள்ளி போட்டீங்கன்னா போட்ட உடனே மேல வரணும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்குன்னு அர்த்தம். ஃப்ளேமை வந்து மீடியம்லயே வச்சுட்டு புளிய ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, புளியும் போது உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா வருது. நம்ம ஊத்துன தண்ணி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். ரிப்பன் பக்கோடா புளிஞ்ச உடனே நீங்க கரண்டி வச்சு திருப்பி போடக்கூடாது. 1 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா நவுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நவுத்தி விட்டுட்டு மறுபடியும் 1ல இருந்து 2 நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்ப லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு அடுப்புல இருந்து எடுத்துடலாம். இப்ப பாருங்க, ஓசையும் நல்லா அடங்கிருச்சு. இப்ப அடுப்புல இருந்து எடுத்துருங்க. இப்போ மாவில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக, அதை விட நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம புளிஞ்சு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் பொரிச்சது வந்து நல்லா உதிரி உதிரியாக வருது. அடுத்தது புளியும் போது உங்களுக்கு பாருங்க நல்லா சுத்துற மாதிரி வரும். இந்த மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்க்கணும். புளிஞ்ச உடனே கரண்டி வச்சு திருப்பி போடாம 1 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா தள்ளி விட்டுட்டு அதுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன், லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா அடுப்புல இருந்து எடுத்துலாம். அதுக்கு பிறகு மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி புளிஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ரிப்பன் பக்கோடா வந்து கரெக்டாக 15 நிமிஷத்துல டீ போடுற நேரத்தில் ரெடி ஆயிடும். அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு இது மட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக 15 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து ரிப்பன் பக்கோடா நீங்க செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி ரிப்பன் பக்கோடாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெய்வேத்திய ரெசிபிஸ், அதே நேரத்தில் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.